நாம் வசூலிக்கிற பணம் தேர்தல் நிதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்று வரை அறிக்கை தந்து வெளியிடுகிறோம். ஆனால் மகாயோகியர் மோடி, உத்தமபுத்திரன் யோடி காலையில் ஒரு வேஷம் போடுவார், சாயந்தரம் ஒரு வேஷம் போடுவார், ஊருக்கு ஒரு வேஷம் போடுவார். தமிழ்நாட்டிலே வந்தார், திருக்குறளை அதுவும் பொன்முடி வச்சுக்கினே உணர்வார். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனால் அங்கே பேசுவார், அந்த ஊர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பார். மலைக்கு போனால் தொப்பியெல்லாம் போட்டுப்பார். இப்படி ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு, நான் சொல்லவில்லை, ராகுல் காந்தி சொன்னார், ஒரு நாளைக்கு மோடி போடுகிற ட்ரெஸ் மாத்திரம் எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, கொண்டாட்டி இல்லை, யோகியமாக பேசுகிறானுங்களே. அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் அவர் போடுகிற ட்ரெஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய் என்று நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். அந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி 6000 கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார். யார் கொடுத்தான், எவ்வளோ கொடுத்தான், விவரம் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட் நேற்றைய தினம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறாருன்னா இப்போதான் உனக்கு கேடுகார ஆரம்பித்தது. இன்னும் 60 நாள், இன்னொரு 10-15 நாட்களுக்குள்ள மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வரதான் போகிறது என்பதை நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உடனே என்ன செஞ்சார்? இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சி எவ்வளோ நாள் கட்சி, ஏறத்தாழ 125 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி. அந்த கட்சியினுடைய அக்கௌண்ட் எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறார் மோடி. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால், லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பதல்ல, தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல. 2018-19 இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்டை 45 நாள் டிலே பண்ணி கட்டினாங்க. 45 நாள் டிலே பண்ணி கட்டியதற்காக அவருக்கு ஏறத்தாழ 200 சில்லறை கோடி ரூபாய் அபராதமும் மொத்த கணக்கையும் இன்றைக்கு மோடி அரசு ஃப்ரீஸ் செய்திருக்கிறது, முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.